சார் உண்மையிலேயே சார் எந்த கோவில்களுக்கு போனாலும் பாதுகாப்பாக போடும். இப்போ இந்த கோவில் மட்டும் இல்லை, எந்த கோவிலுக்குமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய பேர் ஸ்னாப் எடுக்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. மலையில் உச்சியில் போய் நின்றுக்கிறது, பாறையில் ஓரமாக போய் நின்றுக்கிறது, இல்லைன்னா தண்ணியில் போய் நிற்கிறது. இதெல்லாம் முதல்ல பாதுகாப்பா அப்படின்னு நம்ம முதல்ல உணரணும். நம்ம பாதுகாப்பை விடுங்க, நம்மளால் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ சிரமம் வரும் இல்லைங்களா? அதனால் முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறது தான் பொது வாழ்க்கையில் நம்ம செய்கிற மிகப்பெரிய தொண்டு. இப்போ கிரிவலம் போகும்போது உடனே நீங்கள் சொல்லுவீங்க, சார் நாங்கள்லாம் அந்த காலத்தில், நான் அப்படி சொல்ல வரல. இப்போ ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஒரு யூனிஃபார்ம் நீங்கள் போட்டுக்கிட்டு தான் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறீங்க, ஒரு கராத்தே கற்றுக்குறீங்க. அதுக்கும் உண்டான ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்னா கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் போகிறீங்க. அந்த மாதிரி இந்த கோவில்களுக்கு போகும்போது சில விரத முறைகளை நீங்கள் பயன்படுத்தணும். கண்ட உணவுகளை சாப்பிட்றது, கண்ட மேனிக்கு அரசியல் பேசுறது, சினிமா பற்றி பேசுறது, அக்கத்து வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, எதிர் வீட்டு கதை, இந்த கதையெல்லாம் பேசுறது. ஏகாட்சரமாக ஏக சிந்தனையோடு இறைவனையே நீங்கள் நினச்சி போகணுங்கிறது தான் கிரிவலம்.